உங்களாலையும் கோடீஸ்வரர் ஆக முடியும். ஆனா இந்த சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். கோடியை சம்பாதிக்கிறது கஷ்டம் தான். ஆனா அதுக்கு அடுத்து வர்ற மீதி 5 கோடியை சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபமானது. எப்படி? சரி, வர்ற கோடியை நான் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு திணறிட்டு இருக்கேன். இதுல மீதி 5 கோடியை சுலபமா வேற சம்பாதிக்கலாம்னு சொல்றேன். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் மேகலா கண்ணன். நம்மெல்லாம் பொதுவாகவே இப்போ யாராவது நம்ம தெருவில் ஒரு பணக்காரர் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன சாப்பிட்றாரு, எப்படி போகிறாரு, எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, அவங்க வீட்டு வசதியெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். இந்த ஆள் சும்மா தான் சாதா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போயிட்டு வர்றாரு, காசு எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல. ஆனால் ஊரே பேசுகிற அளவுக்கு அவங்க ஃபைனான்ஷியலி அப்படி இருப்பாங்க. நம்மனாலையும் அப்படி ஆக முடியாதா அப்படிங்கிற ஏக்கம் மட்டும் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம அப்படி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற டைம் கொஞ்சம் கம்மி தான். இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிருவோம். சோ நம்மனாலையும் கண்டிப்பா கோடீஸ்வரன் ஆக முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் கோடியை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா கடுசா தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த 5 கோடி 6 கோடி எல்லாம் ஈஸியா உங்களால எடுத்துட முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சராசரி மனுஷன் வேலைக்கு போறான், இல்ல ஒரு சாதாரண தொழில் பண்றான் அப்படிங்கிற பட்சத்துல அந்த முதல் கோடியை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. அடுத்த 2வது கோடி 5 வருஷத்துல வரும். 3வது கோடி அடுத்த 3 வருஷத்திலேயே வந்துடும். 4வது கோடி அடுத்த 2 வருஷத்திலேயே வந்துடும். அடுத்த 5வது கோடி அடுத்த 1 வருஷத்திலே எடுத்துடலாம். என்ன இவ கோடிக்கணக்கான காசு இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துல அள்ளிடலாம் அப்படின்னு சொடக்கு போட்டு பேசிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த சில கோடிகளை இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க அள்ளிடலாம் அப்படிங்கிறதுக்கான பிரேக் டவுன் என்ன அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒருவேளை நீங்க salaried பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு சாதாரண பிசினஸ் பண்ற ஆளா இருந்தாலும் சரி, மாசம் ஒரு 10,000 ரூபாயை எஸ்ஐபிக்காக நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அது ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்குவோம். ரொம்பவே ஜாஸ்தி தான். ஆனா நம்ம ஒரு ஆவரேஜா அந்த கணக்கு போட்டு பார்ப்போம். சருங்குனா கூட நம்மளுக்கு கோடி இல்லைனாலும் பல லட்சங்களை நம்ம பார்க்கலாம் இல்லையா? அந்த மாதிரி கால்குலேட் பண்ணா கூட நீங்க மாசமான போடக்கூடிய அந்த 10,000 ரூபாய் அடுத்த 10 வருஷத்துல, அதாவது இன்னைக்கு 2025 இருந்து அடுத்த 10 வருஷத்துல எவ்வளவு ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 23,30,000 ரூபாய் ஆயிருக்கும். அப்போ இன்னையிலிருந்து 15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 50,54,000 ரூபாய் ஆயிருக்கும். அதுவே 2025 இருந்து 2045 வரைக்கும் நம்ம கணக்கு வச்சு பார்த்தோம்னா 20 வருஷத்துல அந்த பணம் 1 கோடி ரூபாய் ஆயிருக்கும். இப்போ நீங்க ஒண்ணுமே பண்ணல, உங்களுக்கு மாசமான ஒரு 10,000 ரூபாயை சேமிச்சு இங்க முதலீடு செஞ்சிருக்கீங்க. ஆனுவலி ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிற அந்த ஒரு கணக்குல நம்ம பாக்குறப்போ 20 வருஷத்துலயே உங்களால 1 கோடி ரூபாயை சேமிப்பு மூலியமாவே பாத்திர முடியும். ஆனா அதுக்காக நான் எஸ்ஐபில மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, சேஃப்டி. ஸோ சேஃப்டியை கடைப்பிடிச்சு உங்களுக்கு எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா அது சேஃப்னு தோணுதோ, உதாரணத்துக்கு நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் எக்கச்சக்கமான இன்வெஸ்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றப்பதான் உங்களுக்கு அட்லீஸ்ட் மாசம் ஒரு 10,000 ரூபாய் நீங்க பிரிச்சு கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்றப்போ ஒரு 20-25 வருஷத்துல உங்களால பல கோடி ரூபாய்க்கான சேமிப்பை நீங்க பார்க்க முடியும். அட்லீஸ்ட் நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவது உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியுமே. ஸோ அந்த இதுக்காவது நீங்க ப்ரிப்பேர் ஆகலாம் இல்லையா? ஸோ இப்போ அந்த கோடி எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா இப்படி நான் முதலீடு செஞ்சுட்டா மட்டும் போதுமா, நான் சஃபிஷியண்டா இருந்துருவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் பத்தாது. இன்னும் சில சேஃப்டி மெஷர்ஸை நம்ம கடைப்பிடிக்கணும். எப்படின்னா, இப்போ ஒரு நோய் வர்றதுக்கு நான் எல்லாமே இது போட்டு வச்சுக்கிட்டேன், ப்ரிகாஷனரியா இருக்கேன் அப்படின்னா அது மட்டும் போதுமான்னு கேட்டா இன்னும் சில சேஃப்டி மெஷர்ஸை நம்ம கடைப்பிடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்னு வர்றப்போ உங்க டே டு டே லைஃப்ல நாளைக்கு இருக்கா நாளானிக்கு இருக்கா அப்படின்னு நம்ம அந்த ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில பாயிண்ட் நம்பர் 1, எமர்ஜென்சி ஃபண்டை எப்பவுமே தயாரா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க தயாரா இருக்க வேண்டிய இந்த ஒரு விஷயம் தான் எமர்ஜென்சி ஃபண்ட். சரி, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மாச எக்ஸ்பென்ஸ் ஒரு 20,000 இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. உதாரணத்துக்கு இதை விட அதிகமா இருக்கிறவங்களும் இருக்காங்க, இதை விட கம்மியா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்ப்போமே, இந்த 20,000 உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா அடுத்த 6 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 1,20,000 ரூபாய் ஆச்சு. இந்த 1,20,000 ரூபாயை உங்க
சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ இல்ல லிக்விடிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை உங்களுக்கு வேலை இல்லாம போகுது, அப்படி இல்ல ஏதாவது ஒரு லாஸ் ஆகுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்போ அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க திடமா உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி இருக்கணும். அப்பதான் அடுத்த ஒரு எந்த ஸ்டேஜா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு உங்களால ஃபைனான்ஷியலி அடிபடாம இருப்பீங்க, லாஸ்ல போய் முடிய மாட்டீங்க. அப்புறம் முதலீடு செஞ்ச பணத்தை எல்லாத்தையுமே அங்க விட்டுட்டேன் இங்க விட்டுட்டேங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகாது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் கம்பல்சரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பாயிண்ட் நம்பர் 2, டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியில் பிரெட் வின்னர், நான் சம்பாரிச்சாதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை வாங்குங்க. ஏன்னா இப்போல்லாம் 25 வயசுக்காரங்களுக்கே வந்து ஆனுவலி ஒரு 7,000 ரூபாயோ 6,000 ரூபாயோ கட்டுறப்போ அவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான கவரேஜ் கிடைக்குது 65 வயசு வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய பிளாட்ஃபார்மில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக போடணும். எனக்கு என்ன ஆக போகுது, நான் திடமாக தான் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் பாசிட்டிவிட்டி தான். ஆனா அது போக இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரியை நீங்க நினைச்சு பார்த்து அதுக்கும் நீங்க ப்ரிப்பேரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இல்லாம போனா கூட உங்களோட ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கீழே மோசமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது இன்னொரு சேஃப்டி ப்ரிகாஷன் தான், அது கம்பல்சரியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, ஒரு 25 வயசு நபருக்கு மாசம் 600 இருந்து 700 ரூபாய் கட்டினாலே 2 கோடி ரூபாய்க்குமான கவரேஜ் வந்து கிடைக்குது, 15% டிஸ்கவுண்ட் வேற கிடைக்குது. அது போக 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸும் இருக்கு. இது எல்லாத்தை விட சிறந்தது 51க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸை கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு சிறந்தது சூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் கூட இருக்கு. இப்படி இத்தனை சலுகைகளோட நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பாயிண்ட் நம்பர் 3, ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய பணத்தை இல்ல மற்ற நம்ம ஏதாவது லிக்விடிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏதாவது போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த பணத்தை தொடாம இருக்கணும், எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற பணத்தை எல்லாத்தையுமே நம்ம எங்க அவசியமா எடுக்க வேண்டிய சூழ்நிலை எப்போ உருவாகும் அப்படின்னா, நம்ம உடல்நிலை பிரச்சனை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஏதாவது ஒரு எச்சு கம்மி ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல யோசிக்காம ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாத்துறது தான் ப்ரையாரிட்டியா இருக்கும். அந்த சமயத்துல நம்ம கஷ்டப்பட்டு பல வருஷமா பல மாசமா சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து இங்க கொடுத்துருவோம். அப்படி நம்ம அந்த பணத்தை எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு பெட்டரான ஆப்ஷன் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது உங்களுக்கு எந்த விதமான கவரேஜ் வேணும், எத்தனை லட்சத்துக்கு கவரேஜ் வேணும் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனுமே இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 25 வயசு நபருக்கே வந்து 5 லட்சம் ரூபாய்க்கான கவரேஜ் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு பிரீமியம் அமௌண்ட்டா ஒரு 6,000 7,000 8,000 கட்டினாலே கொடுக்குறாங்க. எதுக்காக இதுக்கு போய் நான் வருஷம் 6,000 5,000 கட்டிட்டு இருக்க போறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு வர்றப்போ ஹாஸ்பிட்டலுக்கு லட்சக்கணக்கில் நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருப்போம். அதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் எவ்வளவோ பெட்டர். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸோட அந்த இன்ஃப்ளேஷன் ரேட், விலைவாசி உயர்வு அந்த 12% உயர்ந்துகிட்டு இருக்கு. அந்த விலைவாசி, மருந்துகளோட விலைவாசி ஆகட்டும் இல்ல அவங்களோட அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே விலைவாசி உயர்றதுனால ஃபியூச்சர்ல இதோட ரேட்டு ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. என்ன ஆனாலும் சரி, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தா நம்மளை சேஃபா காப்பாத்திக்கும் இல்லையா? சோ உங்களோட பணத்துக்கும் எந்த விதமான லாஸும் வராது. முதலீடு பாட்டுக்கு முதலீடு இருந்துட்டு இருக்கும், சேவிங்ஸ் பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சி வந்தா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களை ஷீல்டு மாதிரி பாதுகாத்து கம்ப்ளீட்டா சேஃபா இருப்பீங்க. சோ இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு போய் நான் அவ்வளோலாம் செலவு பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு மாசம் ஒரு 400 இருந்து 500 ரூபாய் கட்டினாலே போதும், 1 கோடி ரூபாய்க்கான கவரேஜ் கொடுக்குறாங்க. இதுல 25% டிஸ்கவுண்ட் வேற இருக்கு. சுலபமான கிளைம் அசிஸ்டன்ஸ் முறையோட சேர்த்து 51க்கும் மேலான இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது சிறந்தது அப்படிங்கறத நீங்க வாங்கிக்கலாம். இத்தனை சலுகைகளோட இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்களும் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாயிண்ட் நம்பர் 4, சேவ் மோர் டு இன்வெஸ்ட் மோர். அதாவது அதிகமா பணத்தை சேமிக்கிறப்ப தான் நம்மளால அதிகமான முதலீடு செய்யறப்போ அதிலிருந்து இருந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மந்த்லி சேலரி ஆகட்டும் இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த இன்கம் ஆகட்டும், அதுல இருந்து ஒரு 20% நீங்க எடுத்து சாலிடா சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 20%த்திலேயே நம்ம காலத்தை ஓட்டக்கூடாது. முடிஞ்ச அளவு ஒரு 20%, அடுத்தது ஒரு 30%, அடுத்த 2-3 மாசத்துக்கு, அடுத்தது ஒரு 2-3 மாசத்துக்கு 40%, அடுத்த சில மாசங்களுக்கு 50%. ஸோ மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவு 50%க்கு உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை கொண்டு வாங்க, அதில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால உங்களோட ரிட்டர்ன்ஸ்லையுமே கொஞ்சம் அதிகமான இதை பார்க்க முடியும். இப்போ நம்மள எத்தனை பேர் வந்து எஸ்ஐபியை வந்து 1000-2000 தாண்டி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருப்போம் ரெகுலராக? கிடையாது. நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, இல்லை உங்களை சரௌண்டிங்ஸில் கேட்டு பாருங்க, எவ்வளோப்பா மாதம் எஸ்ஐபியில் போடுற?
1000 ரூபா 2000 ரூபா. ஸோ அந்த மாதிரி தான் ஆவரேஜில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் உங்களால் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்க முடிஞ்சா, இல்லை ஒரு நல்ல சேஃபான ஒரு எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு, அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு ஸ்டேபிளான செக்யூரான இன்கம் ரிட்டர்ன் உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ என்னைக்குமே அதிகமாக சேமிக்கிறப்ப தான் முதலீடு அதிகமாக ஈஸியாக பண்ண முடியும், அதுக்கான ரிட்டர்ன்ஸையும் அதிகமாக நம்மளால பெற முடியும். பாயிண்ட் நம்பர் 5 ரொம்ப இம்பார்ட்டன்டானது. லோன் வாங்குறது எதுக்காக? முக்கியமா நம்ம வளர்ச்சிக்காக தான் லோன் வாங்கணுமோ தவிர, நான் ஷோ ஆஃப் பண்ணணும், பந்தாவா இருக்கணும், 4 பேர்த்துக்கு முன்னாடி நல்லா வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை தயவு செஞ்சு மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. நம்மளுக்கு அந்த 4 பேர் யாருன்னு தெரியாது, அந்த 4 பேர் கடைசி வரைக்கும் வரவும் மாட்டானுங்க. ஸோ ஆகையால் ஒரு லோன் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனுக்காக வாங்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறனா வாங்கலாம், ஒரு நிலம் வாங்குறனா வாங்கலாம், தங்க நகை எடுக்க போகிறப்பா, சேர்த்து வைக்க போகிறப்பா அப்படின்னா லோன் வாங்கலாம். அது போக ஒரு எமர்ஜென்சிப்பா, என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் ஓகே லோன் வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு நான் டூர் போனோம், நான் பிராண்டட் ஐட்டமாக அதை வாங்கணும், ஏன்னா பக்கத்து வீட்டில் அவங்க வாங்கிட்டாங்க, நானும் வாங்கலன்னா சின்னத்தனமாக போயிரும்ல அப்படின்னு சொல்லி அது வாங்குறது. அதே மாதிரி மற்ற ஆடம்பர செலவுகள், ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணணும்ப்பா, லோன் வாங்கி தான் நான் பண்ண போகிறேன், ஏன்னா அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க, நானும் அதே மாதிரி பண்ணணும்னு அந்த லோன் வாங்குறது. இந்த ஆடம்பரத்துக்கெல்லாம் அந்த ஆடம்பரம் நல்லா இருக்கும், ஆனால் ஃபியூச்சரில் ரொம்பவே அந்த லோனெல்லாம் கஷ்டப்பட்டு இழுத்து கட்டுறது நம்ம தான். ஸோ இந்த லோனை கட்டுறப்ப தான் அந்த வழி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சம்பளம் ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா 35,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் லோன் கட்டக்கூடாது. விச் இஸ் 35% ஆஃப் யுவர் சேலரி லோனுக்காக போகுதுன்னா அதுக்கு மேலே போகவே கூடாது. சில பேர் சம்பாதிக்கிற காசில் 70% லோன் கட்ட போயிடுவாங்க. அப்படி கட்டுறப்ப தான் உங்களால் செலவுக்கும் காசு இருக்காது, காலம் ஃபுல்லாக லோனை கட்டி அதுக்கான வட்டியை கட்டியே நம்ம வீணாக போயிடுவோம். ஸோ லோன் எதுக்காக இருக்கு, எதுக்கு அவசியமாக நம்ம வாங்கணும், கம்மியான வட்டிக்கு எதில் கிடைக்குது, எப்படி நம்ம வாங்கி ஈஸியாக ரீபேமெண்ட் பண்ண முடியும், நம்ம சேலரி அதுக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இந்த லோன் அப்படிங்கிற விஷயத்த வாங்கணும். தேவையில்லாமல் கடனில் போய் விழுறப்ப நம்மளால சேமிப்பும் பண்ண முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது, லைஃப் ஃபுல்லாக அந்த ஒரு ரொட்டீன்லேயே போயிடும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான சில ஃபைனான்ஷியல் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ். இப்போ எப்படி முதல் கோடியை நான் சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி பல கோடிகள் ஈஸியான சில வருஷங்களே எனக்கு வந்துடுது அப்படிங்கிறதுக்கு உறுதியாக நம்ம செட் பண்ண வேண்டிய விஷயம் நான் இப்போ சொன்ன அந்த 5 பாயிண்ட். இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சாதான் அந்த 1 கோடியை சீக்கிரமாக நெருங்க முடியும். அப்படி இல்லைன்னா 20 வருஷத்தில் வரக்கூடிய அந்த 1 கோடி இன்னும் 20-30 வருஷம் ஆகலாம், 30-40 ஆகலாம். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ், இந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறப்ப தான் ஈஸியாக நம்மளால 1 கோடியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோ ஒரு கோடியை பற்றி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க கோடிகளை எப்படி நம்ம சீக்கிரம் நெருங்கலாம் அப்படிங்கிற பற்றியான ஒரு ஃபைனான்ஷியல் டிப்ஸ் அப்படின்னே வச்சுக்கலாமே. இந்த அட்வைஸ் எல்லாம் நானும் டெய்லி நியூஸ் பேப்பரில், டிவியில், யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறீங்க அதை யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது நான் சொன்ன 5 டிப்ஸில் ஒரு 2-3 நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தால் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு சில ஃபைனான்ஷியல் டிசிப்ளினை நம்ம எல்லாருமே கடைப்பிடிப்போம், ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிப்போம். பணம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாமே. உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும், இல்லை வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஏதாவது இன்னும் அதிகமான டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றி நான் முழுசாக டெக்னிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன்னா கண்டிப்பாக நம்ம பாஸ்வால் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். வருஷம் ஒரு 999 ரூபாய்க்கு 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் 6 மொழியிலும் இருக்குது. நீங்களும் கற்றுக்கலாம், உங்கள் வடநாட்டுக்காரங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை பக்கத்தில் வேற ஒரு காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அனுப்பிச்சு வைக்கலாம். ஸோ பாஸ்வால் அப்ளிகேஷனை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.